அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ரொடக்ஷனோட ஃபைனல் வீடியோஸ் தான் பார்க்குறோம். இதுதான் வந்து ஃபைனல் வீடியோஸ். ரிமைனிங் எல்லா வீடியோஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 71லேருந்து கொஷின் பார்க்கலாம். ஸ்ப்ரிங் பேக் டியூரிங் தி ஷீட் metal operation is caused because of the option release of stored energy during elastic and plastic deformation, release of stored energy during plastic deformation, release of stored energy during elastic deformation, exist energy that was utilized during the formation process. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் பேக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன் இன்க்ளூடட் ஆங்கிள் ஆஃப் பெண்ட் பார்ட் ரிலேட்டட் டு தி ஆங்கிள் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப்டர் தி டூல் இஸ் ரிமூவ்ட். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ தி ரீசன் ஃபார் ஸ்ப்ரிங் பேக்ஸ் வந்து when the bending pressure is removed. ஸோ பெண்டிங் ப்ரெஷர் வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா எலாஸ்டிக் எனர்ஜி ரிமைன் இன் பெண்டிங் பார்ட்ஸ். ஸோ எலாஸ்டிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் அப்படியே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காஸ் தி ரெக்கவரி பார்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி ஆப்ஷன். ஸோ இது இந்த டெஃபினேஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன சூஸ் ஆகுது அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டோர்டு எனர்ஜி during the elastic release of stored energy during the elastic deformation. So option C is the correct answer. Release of stored energy during the elastic deformation. Elastic energy remain bending in the part அப்படின்னா release of stored energy during elastic deformation. Option C is the correct answer. 72th question. The molten metal is not introduced directly into the molten cavity as it will causes. ஸோ மோல்டன் மெட்டல் வந்து டைரெக்டாக இன்ட்ரடியூஸ் ஆகலை மோல்டன் கேவிட்டிக்குள்ளே அப்படின்னா என்ன காசு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் எரோஷன்ஸ் ஆஃப் தி மோல்டு கேவிட்டி, கரோஷன்ஸ் ஆஃப் தி மோல்டு கேவிட்டி, கிராக்ஸ் இன் தி பாட்டம் சர்ஃபேஸ், பிரேக்கேஜ் ஆஃப் தி மோல்டு. ஸோ த ஃபர்ஸ்ட் டைப் தி மோல்டு எரெக்ஷன் அப்படின்னா ஸோ மோல்டு எரெக்ஷன்ஸ் ஆர் மோல்டு கேவிட்டி which wear away from the mold as the liquid metal filled in the mold. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லிக்யூட் வந்து சரியாக ஃபில் ஆகலை, டேரெக்டாக வந்து மோல்டன் கேவிட்டிக்குள்ளே போகலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எரோஷன்ஸ் ஆஃப் தி மோல்டு கேவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டஸ் நாட் ஃபார்ம் ஏ பார்ட் ஆஃப் மெட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து எது மெட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸ் கிடையாதுன்னு கேட்குறாங்க. ஷியர் வந்து மெட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸ், எக்ஸ்ட்ரூஷனும் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸ், ஸ்ட்ரிச்சுடு ஃபார்மிங் தான் வந்து அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸ், வெல்டிங் வந்து ஜாயினிங் ப்ராசஸ். ஸோ இது மூணுமே வந்து மெட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸ், வெல்டிங் வந்து ஜாயினிங் ப்ராசஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 75th question. In hammer forging the hammer does not consist of. ஸோ ஹேமர் ஃபார்ஜிங்கில் எது வந்து இருக்காதுன்னு கேட்குறாங்க, எந்த பார்ட் இருக்காது. ஆப்ஷன் வந்து ஃபாலிங் வெயிட், ஆவல், டை, தென் லிஃப்டிங் மெக்கானிசம் ஃபார் தி ரேமர். ஸோ இதான் வந்து செட்டப் ஆஃப் ஃபோர்ஜிங் ரேமர். ஸோ இதில் எல்லாமே இருக்கும், ரேம் இருக்கும், ஆவல் இருக்குது. ஸோ என்ன இருக்காது அப்படின்னா ஃபாலிங் வெயிட் கிடையாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாலிங் வெயிட்டுக்கு தான் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ரேம் இருக்குது. ஸோ ஃபாலிங் வெயிட் வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கூலண்ட் யூஸ்டு ஃபார் மிஷினிங் கேஸ்ட் அயர்ன் இஸ். கூலண்ட் வந்து கேஸ்ட் அயர்ன் மிஷினிங் பண்ணும்போது கூலண்ட் என்ன கூலண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. கட்டிங் ஆயில், கூலண்ட் எலுமினேஷன், கரோசின், நோ கூலண்ட் இஸ் யூஸ்டு. ஸோ எப்பயுமே வந்து மிஷினிங்கில் வந்து கேஸ்ட் அயர்ன் மிஷினிங் பண்ணும்போது எந்த கூலண்ட்டுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.